கொங்கு நாட்டு சுவையில் தட்டைப்பயிறு. ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு, தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிங்க. விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. ஒரு 4 விசில் வரணும், அப்போ தான் நல்லா வேகும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். சிறு வெங்காயமா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. எவ்வளோ பச்சை மிளகா? ஒரு 4 பச்சை மிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறது நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். வர மிளகா ஒரு 5-6 போடுவேன். உங்களுக்கு கம்மியாக வேணும், நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு கருவேப்பிலை போடணுங்க. அப்புறம் நான் கொத்தமல்லி தழை மேலே போட மாட்டேங்க. கொஞ்சம் தண்டெல்லாம் சத்துக்கிறனால இதுக்குள்ளே போட்டு வணக்கிடுவோங்க. அப்புறம் கொத்தமல்லி சீரகம் போடுறேன். கொத்தமல்லிங்க, நாட்டு கொத்தமல்லி, சீரகம். நம்ம போட்டிங்கன்னா கஷ்டம் அளவாக போட்டுக்குங்க. நெய் போட்டு வேவிச்சு கொட்டலாங்க. கூட செக்கலாட்டுங்க, சுத்தமான நல்லெண்ணெய்ங்க, அதுவும் போட்டு வணக்கலாங்க. நல்லா வணங்குற குட்டு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சுங்க. வணங்கினது எடுத்துங்க இப்படியே இந்த தட்டத்தை குக்கரில் வச்சுக்கிறவங்க அதில் போட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மறுபடியும் குக்கரை மூடிங்க. ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா தான் தட்டத்தை நல்லா வேவுங்க. அதனால எடுத்து நல்லா வெந்துச்சு பாரு. இது அடுத்து ஒரு சட்டியில் ஊற்றி கிடையானுங்க. இது சட்டியில் ஊற்றிங்க. பருப்பை ஊற்றி எடுத்து வச்சுங்க. கிடையாது கிடைஞ்சிருங்க. நல்லா சும்மா இடச்சிங்கன்னா நல்லா கிடவராது. நெகுன்னு கிடையானுங்க. நல்ல சூடான சாப்பாட்டில் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.